சாலை விபத்தில் மரணமடைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேயின் உடல் மகாராஷ்டிராவில் உள்ள அவரது சொந்த ஊரில் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் கோபிநாத் முண்டே. பதவியேற்ற 10வது நாளிலேயே தலைநகர் டெல்லியில் கார் விபத்தில் சிக்கி செவ்வாயன்று கோபிநாத் முண்டே இறந்தார். டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் அவரது உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர். செவ்வாய் இரவே டெல்லியிலிருந்து மும்பைக்கு கொண்டு செல்லப்பட்ட முண்டேயின் உடல் அங்குள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. புதனன்று காலை மும்பையிலிருந்து லத்தூர் மாவட்டத்தில் உள்ள விமான நிலையத்துக்கு விமானப்படை விமானம் மூலம் உடல் கொண்டு செல்லப்பட்டது. பிறகு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அவர் வெற்றி பெற்ற பீட் லோக்சபா தொகுதியில் உள்ள அவரது சொந்த ஊரான பார்லி கிராமத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பார்லி கிராமத்தில் உள்ள சர்க்கரை ஆலை வளாகத்தில் பிற்பகல் 2 மணியளவில் முண்டே உடல் தகனம் முழு அரசு மரியாதையுடன் நடந்தது. மூத்த மகளும் மகாராஷ்டிர சட்டசபை எம்எல்ஏவுமான பங்கஜா முண்டே தந்தையின் சிதைக்கு தீ மூட்டினார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என லட்சக்கணக்கானவர்கள் முண்டே இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். முன்னதாக சர்க்கரை ஆலை வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்ட போது கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முண்டேயின் மகள் பங்கஜா மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் அமைதி காக்கும்படி வேண்டுகோள் விடுத்ததைத் தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் வந்தது. மகாராஷ்டிராவில் 1995 இருந்து 1999 ஆண்டு வரையிலான சிவசேனா பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த கோபிநாத் முண்டே 5 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். விரைவில் நடக்கவுள்ள மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் கோபிநாத் முண்டேவின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது மரணம் பாரதிய ஜனதாவுக்கு இழப்பை ஏற்படுத்தியுள்ளது.